பெயினை விட மனசு கஷ்டம்னு ஒன்று இருக்கும். எல்லா பேரண்ட்டையும் ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். இப்போ பசங்களுக்கு ஒரு லட்சக்கணக்காக போட்டு ஒரு பைக் வாங்கி தரீங்க. ட்ரீம் பைக்கு ஒரு 10,000 பைக் வாங்கினாலும் சரி, சூப்பர் பைக் வாங்கினாலும் சரி, அந்த பைக்குக்கு அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான்னு அவனுக்கு மட்டும் தான். எனக்கு என்ன கஷ்டம்னா, எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க கூட இதை புரிஞ்சுக்கல. சரி இதான் ஆச்சு அப்படின்னு சொல்கிறேன். மச்சான் ப்ரூஃப் இருந்தால் தான் மச்சான் பேச முடியும். ஸோ கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் இந்த வீடியோ மேக் பண்ணுறது ஒரு இன்ட்ரோலாம் எதுவும் நான் கொடுக்க விரும்பல. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு நினச்சிங்கன்னா, நம்மளை ஸ்டார்டிங்லேருந்து 0 சப்ஸ்கிரைபர்லேருந்து இப்போ வரைக்கும் வாட்ச் பண்ணுற யாருக்குமே நான் இந்த வீடியோ மேக் பண்ணல. அவங்களுக்கு எல்லாருமே எனக்கு பாசிட்டிவாக தான் கமெண்ட் போட்டுருந்தீங்க. பட் இந்த நியூஸ் சேனலில் போட்டதெல்லாம் வச்சு சில பேர் என்கிட்ட வந்து பேசினாங்க, இன்ட்ராக்ட் பண்ணாங்க, நிறைய பேர் கேட்டாங்க. அதில் நான் சில பேர் தெரியாத முகம்லாம் வந்து எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களாம் கேட்டாங்க. அதில் சின்ன சின்ன பேர்த்துக்கெலாம் பார்த்திங்கன்னா நிறைய நான் கொஞ்சம் சொல்லணுன்னு விரும்புகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நியூஸில் ஒரு கண்டென்ட் போடுறாங்க, அவங்க பார்வையில் அதை மட்டும் பார்த்துட்டு ஓ இப்படி தான் நடந்திருக்கு, இப்படி தான் நடந்துச்சுன்னே சில பேர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதை பற்றி பேசுகிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோவை. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் ஃபுல்லாக பாருங்கள், ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு நடக்கும். உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி எதாவது நடந்துச்சுன்னா என்ன மூவ் ஆன் ஆகுது என்னங்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். இப்போ நான் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மண்டே வந்தேன். டேட் கரெக்டாக தெரில. ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து அந்த 1 வீக் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல், 9 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அதுக்கப்புறம் மண்டே டிஸ்சார்ஜ் ஆகி வரனால எனக்கு பெயின் ஃபுல்லாக சரியாயிடுச்சான்னு கேட்டால் கிடையாது. பெயினை விட மனசு கஷ்டம்னு ஒன்று இருக்கும். நான் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வண்டியை பற்றி தான் பேசுகிறான், ஒருத்தர் இறந்துட்டாங்க அதை பற்றி பேச மாட்டேங்கிறான் அப்படிங்கிற பாயிண்ட்டு தான் நிறைய வந்துட்டே தான் இருந்துச்சு. அது எனக்கு ஒரு மாதிரி உணர்த்தி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் அந்த வண்டியில் அவருக்கு என்ன நடந்துச்சு, என்னென்ன பண்ணியிருக்கோங்கிறதெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு. ஆனால் நான் எடுத்ததுக்கப்புறமே என் தம்பி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் போட வேணாம் அப்படிங்கிற மாதிரி. நான் எதுவும் பண்ணல, ஆனால் என் மூலியமா ஒன்று நடக்கும். அது காமனாக ஒரு பீப்புள் படித்தவங்க படிக்காதவங்க தெரிஞ்சிருக்கலாம் இந்த விஷயம்லாம். அந்த மாதிரி இருக்கவங்களாம் அந்த விஷயம் என்ன நடந்திருக்கும், என்ன ப்ரொசீஜர் நடந்திருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சில பேர் நம்ம வந்து ஒருத்தர் சொல்கிறாரு இந்த வீடியோ போட்டு வியூஸ் எடுத்து சம்பாரிச்சிருவான் அப்படிங்கிற தாட்டில் மட்டும் தான் பார்க்குறாரு. ஆனால் அவர் என்னை ஃபஸ்ட்லேருந்து பார்த்துருந்தாராம், 0 சப்ஸ்கிரைப்லேருந்து ஆரம்பித்தப்பேருந்து என்னை பார்த்துருந்தாருன்னா, நான் சம்பாதிக்கிறதுக்காக யூடியூப் வந்தேன்னா என்னங்கிறது தெரியும். நான் சம்பாதிக்காக யூடியூப் வந்ததுன்னா, நான் யூடியூப் ஆரம்பித்து 2 வருஷம் ஆச்சு. சில்வர் ப்ளே பட்டன் வாங்கினேன். சில்வர் ப்ளே பட்டன் எங்கே இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு குப்பையில் இருக்க மாதிரி இருக்குது. வாங்கி எல்லோரும் வீட்டில் ஷோகேஸ் வைப்பாங்க. ஈரோட்டில் ஃபஸ்ட்டு மோட்டோ விலாகில் ஒரு சில்வர் ப்ளே பட்டன் வாங்கினது நான் தான். அதை நான் அங்கே ஒரு பீரோவுக்கு மேலே ஒரு கேப்பில் சொருகி வச்சுருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஆனால் அதில் நான் சொல்ல விஷயம் அவருக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, வீடியோக்காக மட்டும் சம்பாதிக்க நினச்சா பல வழிகள் இருக்குது, பல மாதிரி வீடியோ போட்டுருக்கலாம். நான் வீடியோ கன்யூஸாக போட்டுகிட்டே வந்து சம்பாதிச்சுருப்பேன். சம்மந்தமே இல்லாமல் இப்போ ஒருத்தன் வீடியோ போடுறான்னா, எனக்கு நடந்திருக்கு ஒரு தப்பான விஷயம் போர்ட்ரேட் ஆகிட்டு மக்கள்கிட்ட போயிருக்கு. அதை வந்து கரெக்டாக தப்பான்னு என் சைட்லேருந்து நான் சொல்ல தான் செய்வேன். உங்கள் சைட்லேருந்து நீங்கள் சொல்லலாம். உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தில் நீங்கள் ஒரு சேனல் ஆரம்பித்து நீங்கள் என்ன வேணால் பேசிக்கலாம். என் வீடியோவில் போட்டிருக்கப்ப ஒரு தப்பான கமெண்ட் நீங்கள் பதிவு படுறப்ப அது தப்பாக தான் மக்களுக்கு போர்ட்ரேட் ஆகும். நீங்கள் 1000 தான். என்னை ஃபஸ்ட்லேருந்து பார்த்துருந்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னென்ன வேலைக்கு படிச்சுட்டே எங்கள் அம்மா கேட்டது எல்லாமே எனக்கு வாங்கி தரும். எல்லாமே எனக்கு, நான் இல்லைன்னு சொல்லுவேன், சண்டை போடுவேன். 1000 தான் இருந்தாலும் எங்கள் அம்மா எனக்கு எல்லாமே வாங்கி தரும். எதுவுமே இல்லைன்னா நடந்ததே இல்லை என் லைஃப்பில். அதை நான் பெருமையாக தான் சொல்லுவேன். வீட்டு காசில் வாழ்கிறேன்னா எங்கள் அம்மா அப்பா, நான் என் காசில் வாழ்கிறேன். அது தப்பே இல்லை. 1000 பேசுவான். உங்கள் அம்மா அப்பா இல்லைன்னா நீங்கள் வளர்ந்துருக்க மாட்டீங்க. ஐ மீன் புதுசாக தெரியாமல் யாரெல்லாம் தேவையில்லாமல் பேசுகிறீங்களோ அவங்களுக்காக வீடியோ மட்டும்தான் இது. இது ஒரு கான்ட்ரவர்சியாக கொண்டு போகணும், இதை பற்றி பேசவே கூடாதுன்னு நினச்சேன். பட் பேசி ஆகணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் இது. எனக்கு இதை வெளியே சொன்னால் தான் எனக்கு மனசு திருப்தியாகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் கொஞ்சம் அப்படியே வெளியே வந்துட்டேன் பைக்கிலேருந்து. உங்களுக்கு அந்த பைக்கோட ஸ்டோரிலாம் தெரிஞ்சுன்னா ஏன்டா அதை பற்றி எனக்குன்னு இல்லை, மிடில் கிளாஸாக பிறந்த ஒவ்வொருத்தனுக்கும் அந்த பைக்கு ஒரு ட்ரீம் பைக்கு, ஒரு 10,000 பைக் வாங்கினாலும் சரி, சூப்பர் பைக் வாங்கினாலும் சரி, அந்த பைக்குக்கு அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான்னு அவனுக்கு மட்டும் தான் தெரியும். பேசுகிறவன் 1000 பேசலாம். இது ஒன்று விஷயம். இப்போ கூட ஏன் இப்படி உட்காந்துருக்குன்னா, இன்னும் எனக்கு அந்த முதுகில் பெயின் இருக்குது. சில பேர் கேட்டீங்க ஸ்கேன் வேணுன்னா சொல்லுங்கள், இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். ஏதோ சில பேர் என்னன்னா பொய்யா சொல்லிட்டுருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோ பில் ஆகிருக்குது எல்லாமே நான் இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்க. நான் நேரில் வாங்க காட்டுறேன். பாயிண்டில் நான் எப்படி வளர்ந்தேன், எப்படி வந்திருக்கேன்,
எனக்கு எங்கள் அம்மா அப்பா எவ்வளோ பண்ணாங்க. இன்ன வரைக்கும் எங்கள் அம்மா அப்பா எந்த வீடியோவில் பெருமையாகவும் சொன்னதில்லை. இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு A to Z இப்போ கூட வரைக்கும் இன்ன வரைக்கும் பார்த்துட்டு குளிப்பாட்டுற வரைக்கும் எங்கள் அம்மாவை தான் பார்த்தாகணும், எங்கள் அம்மா தான் பார்க்குறாங்க. அது வந்து நான் பெருமையாகவே சொல்லிக்குவேன் இந்த இடத்துல. எங்கள் அம்மாட்ட நான் வந்து ஒரு மாதிரி ரொம்ப பாசமாலாம் பேசிட்டு நேரெல்லாம் இருக்க மாட்டோம், ஒரு இது மாதிரி இருப்போம். ஆனால் எனக்கு என்னையுமே எனக்கு விட்டதில்லை. ஃபஸ்ட்டெல்லாம் நான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு தான் ஃபோன் பண்ணேன். அந்த இடத்துல இருந்து ஃபோன் பண்ணி அவங்க வந்ததுக்கப்புறம் தான் நான் ஆம்புலன்ஸ்லேயே ஏறுன்னு சொல்லி அந்த இடத்துலையே இருந்து அதெல்லாம் நிறையா நடந்துச்சு. ஆனால் பேசுகிறவங்க 1000 பேசுகிறீங்க, அது வந்து ஒரு இடத்துல விடு ப்ரோ பார்த்துக்கலான்னு சொன்னாலும் அந்த இடத்துல ஒரு மனசு கேட்க மாட்டேங்குது. எந்த இடத்துல வந்து நிறைய விஷயம் பேசணும்னு நினச்சேன். அதே மாதிரி வெளியே அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு நினச்சேங்க, என்ன பண்ணுறேன்னு நினச்சி யாரான்னு கேட்கணும்னு நினச்சா என்னென்ன நடந்திருக்குது அதெல்லாம் வந்து இந்த இடத்துல சொல்ல முடியாத சூழ்நிலை வீடியோவில். அது ஒரு அவங்களுக்கு என்ன நடந்திருக்குது. இப்போ கேஸ் கூட பார்த்தீங்கன்னா என் மேலே தான் கேஸ் போட்டிருக்காங்க. நானும் தான் கேஸ் போடணும், ஆனால் நான் கேஸ்லாம் போடல. என் மேலே தான் அவங்க கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் என் மேலே தான் தப்புன்னு ஏற்றிருக்கேன். அது இப்போ என் மேலே தப்புன்னு தான் ஏற்றிருக்கேன். இப்போ நீங்கள் சொல்கிறதுனால என்னென்ன, நான் போய் அவங்கள போய் சண்டை போட்டு என் மேலே தப்பு இல்லை நீங்கள் எப்படி இப்படி சொல்லலாம். ஒருத்தர் இறந்துட்டார், அதை வந்து என்னால் எதுவுமே ஈடு கொடுக்கவே முடியாது. கண்டிப்பாக என் ஃபேமிலி இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, போன வீடியோவில் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதை கட் பண்ணி எடுத்துட்டேன். பட் போன வீடியோவில் அந்த ஃபேமிலி அவங்க இந்த வீடியோ மேபி பார்க்குறீங்களோ பார்க்குறது தெரில, நான் வேணும்னு சத்தியமாக பண்ணல. அவருக்கு என்ன நடந்துச்சுங்கிறது கூட ஓட்டுனவருக்கு உண்மையாக தெரிஞ்சிருக்கும் அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு. இன்னொருத்தர் காலில் உடஞ்சி ஏதோ சம்திங் சொன்னாங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு. அவருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் என்ன நடந்துச்சு, யார் மேலே தப்புன்னு. என் மேலே தப்பு, நான் வேணும்னு போய் என் வண்டியை வச்சு இடித்து அவரை கொல்லணும்னு நினைக்கிற அளவுக்கு நான் ஒரு கல் நெஞ்சேன்ல. அந்த வண்டியை எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினேன்னு தெரியும். அப்படியே போய் அந்த வண்டியை உடச்சி சுக்குநூறு இன்ன வரைக்கும் 1000 தான் நான் வண்டியை வெளியே எடுத்து ஓட்டுறனோ ஓட்டலையோ, ஆனால் என் கண் பார்வையிலே தான் வண்டி இருக்கும். என் வண்டி கண் பார்வையிலேருந்து போய் 20 நாள் ஆச்சு. அந்த வண்டி இதுக்கு மேலே வந்தாலும் என் கையில் இருக்காது. அந்த வண்டிக்கு அவ்வளோதான். அதுக்கு செல்லமாக ஒரு பேர் லோலிட்டான்னு பேர் வச்சு அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டேன். ஓட்டுறனாலையோ என் கண் பார்வையில் தான் இருந்துச்சு. இப்போ என் கண் பார்வையிலேருந்து அந்த ஒரு இன்சிடெண்ட்லேருந்து அந்த வண்டிக்கு அவ்வளோதான், என் கண் பார்வையிலே இனிமேல் இருக்காது. உங்களுக்கு இது ஒரு சந்தோஷமாக இருக்கும். என்னோடய எகைன்ஸாக பார்த்துட்ருக்கிறவங்க, புதுசாக பார்க்குறவங்க, என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு இனிமேல் அந்த வண்டி இருக்காது என் லைஃப்பில். இது ஒன்று. அப்புறம் நான் இந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்துக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஒரு சில விஷயம்லாம் காட்டணும்னு நினைக்கிறேன். அதை அப்படியே பாருங்கன்னு சொல்லிட்டேன். நான் எல்லா பேரண்ட்டையும் ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். பசங்களுக்கு ஒரு லட்சக்கணக்காக போட்டு ஒரு பைக் வாங்கி தரீங்க, பட் இங்கே வந்து ஒரு சின்ன தடை மட்டும் வைக்காதீங்க. ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் ஹெல்மெட் வாங்கினா போதும், தலைக்கு ஹெல்மெட்டுன்னு இருந்தால் போதும் வச்சு லோக்கல் ஹெல்மெட் வேணால் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நான் இந்த இடத்துல இப்போ உட்காந்து பேசிட்டு இருக்கிறதுக்கு காரணமே நான் போட்டிருந்த ஹெல்மெட் தான். நான் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் எங்கள் அண்ணன் பைக் வாங்கினப்ப அவர் ஆசையாக ஒரு ஹெல்மெட் வாங்கினா அதே மாதிரி எனக்கு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இது ஒரு க்ரீன் கலர் எங்கள் அண்ணன் வச்சுருக்கேன். அதே மாதிரி வேணும்னு சொல்லி உடனே சேலத்தில் ஆர்டர் பண்ணுறோன்னா ஆனால் என் பைக்கே அப்போ கிடையாது. நான் அப்பயே பார்த்தீங்கன்னா 8K 7K 9K சம்திங் தான் இந்த ஹெல்மெட் வாங்கினேன். எங்கள் அம்மா திட்டினாங்க, எதுக்குள்ள இவ்வளோ காசு போட்டு ஹெல்மெட் வாங்கினேன் அப்படின்னு தான் திட்டினாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வண்டி ஒரு 4-5 வருஷம் கழிச்சு இந்த ஹெல்மெட் வாங்கி 4-5 வருஷம் கழிச்சு தான் சக்தி இந்த வண்டியை வாங்கினேன். பட் இந்த இடத்துல ஒரு உயிரோட தலைக்கு எந்த சேதம் இல்லாமல் அவ்வளோ ஒரு ஆக்சிடென்ட் உயிரோட உட்காந்து பேசிட்டு இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஹெல்மெட்டு தான். ஹெல்மெட்டு என்ன எப்படி சொல்லிக்கன்னு தெரியல, பாருங்களேன் அப்படியே ஃபுல்லாக அப்படியே தேங்கி கிடக்குது. எனக்கு தலையில் அடிச்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. என் அம்மா தொடர்ந்து ஒரு 5 நாள் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தாங்க. அப்புறம் வீட்டுக்கு ஒரு நாள் இங்கே நைட்டு வந்து எல்லாம் சாப்பாடு செஞ்சு எடுத்துருவாங்க, வீட்டுக்கு வந்து போனாங்க. அப்போ தான் எனக்கு 5 நாள் ட்ரெஸ் தான் பார்த்துருக்காங்க. வீட்டுக்கு 5 நாள் ட்ரெஸ் தான் வந்தாங்க. என் அம்மா பார்த்துட்டு வந்து காலையில் செய்யுது, எனக்கு ஹெல்மெட் பார்த்ததுலேருந்து நைட்டு தூக்கமே இல்லை அப்படின்னுச்சு. என் அம்மாட்ட நான் பெருசாக இன்ட்ராக்ட் பண்ணிக்க மாட்டேன். ஆனால் ஒவ்வொரு விஷயம் சொல்கிறப்ப அப்படி இருக்கும், சொல்ல தெரில. பட் அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதோட சின்னதாக இருந்துச்சு. அப்புறம் இந்த இடத்துல சரிச்சு சின்னது இல்லை. ஹெல்மெட்டில் பார்க்குறப்ப இது வந்து ஒரு சின்ன விஷயமா இருக்குது. பட் இதே நம்ம தலைனா இந்த இடத்துல எனக்கு நினச்சி பார்க்கவே முடியல, அந்தளவுக்கு அடிபட்டுருக்கோம். அதேமாரி ரைடிங் ஜாக்கெட்ஸ் பெரியதளவு தெரியல, எதுவுமே ஆகல. பாருங்க எப்படி நினைச்சோ அப்படியே வந்துருக்கும். எப்படி போட்டு போனோம் இந்த இடத்துல சும்மா ஒரு சரைச்ச மாதிரி ரொம்ப நுண்ணிப்பாக பார்த்தா தான் தெரியும். மற்றபடி எதுவுமே தெரியல. நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ரைனாக்ஸ். இது 12,000 என்னமோ. நான் அப்போ ஒரு 9,000 சம்திங் ஆஃபரில் வாங்கினேன்.
யாராவது பைக்கர்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து தரத்துலேயும் தரம் பக்கா. இந்த தயவு செஞ்சு இந்த 4000 ரூபாய் 5000 ரூபாய் 2000 ரூபாய்லாம் கிடைக்குதுன்னு யூஸ் பண்ணால் எனக்கு சஜஷன் சொல்கிறேன். உங்கள் பட்ஜெட்டாக இருக்கலாம், பட் நம்ம உயிர் சேஃப்டி எதுவுமே இல்லாமல் அவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட்லேருந்து தப்பிக்கணும்னா லட்சக்கணக்காக போட்டு பைக் வாங்குறீங்க, கண்டிப்பாக இதை வாங்குங்க. உங்கள் சேஃப்டிக்கு இருந்தாலும் அந்த பேரண்ட்டை நினச்சி பார்த்து வாங்கினேன். நான் இப்போ ஒரு ஜாலிக்கு வாங்கினேன், பட் அது இந்த அளவுக்கு கொண்டு வந்து என்னை இவ்வளோ சேஃப்டியாக கொண்டு வந்து இங்கே உட்கார வைக்கணும். ஏன்னா எனக்கு எந்த இடத்துலையும் ஒரு போர்டில் கூட ஸ்க்ராட்ச் ஆகலை. ஃபுல்லாக இந்த ரைடிங் ஜாக்கெட்டு இதுதான் என்னை காப்பாற்றிருக்குது. அது வந்து நான் பெருமையாகவே சொல்லிக்கலாம். அதனால தான் சொல்கிறேன், பேரண்ட் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் பசங்களுக்கு ஒரு நல்ல பைக் வாங்கி கொடுக்குறேங்கிற சுச்சுவேஷன் வந்துருச்சுனாவே ஃபஸ்ட்டு ஒரு ஹெல்மெட் வாங்கி கொடுங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்க யாராவது பைக் வாங்குறாங்கன்னா உங்களுக்கு வாங்கி கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்ல ஹெல்மெட்டாக வாங்கி கொடுங்க. ரொம்ப உங்களுக்கு பிடிச்சவங்க இருந்தால் எனக்கும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சில பேர் வாங்கி கொடுத்தது எனக்கு நிறையா பிடிக்கும். அதனால சொல்கிறேன், உங்கள் லைஃப்லே நீங்கள் பைக் ஓட்டணுங்கிறப்ப உங்கள் ரைடிங் ஜாக்கெட்டில் தான் இருக்குது. அதனால சொல்கிறேன். ஸ்டார்டிங்கில் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, லைவ் ஆக்சிடென்ட் ப்ரூஃப்னு. நிஜமாக சொல்கிறேன், என்கிட்ட அந்த வீடியோ இல்லை. இருந்தால் என் மேலே தப்புன்னு போர்ட்ரேட் ஆயிடுச்சு. அந்த வீடியோ இன்னும் போட்டு அது இன்னும் லட்சக்கணக்கான வியூஸ் போய் அது நான் என் மேலே தப்புன்னே போர்ட்ரேட் ஆயிடுச்சு. அது வீடியோ விட்டால் என்ன வில்லனா இல்லை, நான் தான் இப்போ கெட்டவனாகிட்டேன். அந்த வீடியோ நான் ரிலீஸ் பண்ணிட்டு நிஜமாலுமே என்கிட்ட இல்லை, அதுதான் உண்மை. இப்போ நான் அந்த வீடியோ காமிச்சேன்னா என் மேலே ஒரு தப்பு கூட இல்லைன்னு நானே நிரூபிக்கலாம். ஆனால் மனசார அந்த அண்ணனுக்கு ஒரு அண்ணன் இருக்கார்ல காலில் அடிபட்டு, அவர்கிட்ட போய் யார் வேணால் கேளுங்க, என் மேலே என்ன தப்புன்னு மனசார அந்த அண்ணன் சொல்லணும்னு நினச்சோன்னா சொல்லலாம். அதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. இன்னும் பார்த்தீங்கன்னா முதுகுவலி கொஞ்சம் ஓகே, ஒரு 70% ஓகேட்டேன். 30% மட்டும் பெயின் இருக்குது. அது இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் நடக்க முடியுது, அதெல்லாம் பண்ண முடியுது. ஆனால் ரொம்ப நேரம் நடக்க முடியல, நிற்க முடியல. அதனால இந்த பெல்ட்டு கொடுத்துருக்காங்க, பெல்ட்டு போட்டே தான் எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. அப்புறம் இந்த வீடியோ சில ரைடர்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எனக்கு வந்து நான் இது வந்து சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு பைக்கர் சைடு அந்த மாதிரி யார்கிட்டருந்து எனக்கு ஒரு சப்போர்ட் கூட வரல. நான் அதை என்றைக்கும் எதிர்பார்த்ததில்லை. ஏன்னா நான் யூடியூப் ஆரம்பித்த ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன், எந்த ஒரு யூடியூபரையும் அவங்க தெய்வச்சனையில் நம்ம பெரிய ஆளாக வளரணும், அவரை வச்சு நம்ம கண்டென்ட் மேக் பண்ணணும்னு நான் என்றைக்குமே பண்ண மாட்டேன். எனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் கண்டென்ட்டாக போட்டிருக்கேன். அதுலேருந்து இந்த 2 லட்சம் சப்ஸ்கிரைப்னு வந்துச்சு. நிறைய வீடியோ வியூஸ் நல்லா லேக்ஸ் கணக்கு போயிருக்கு, மில்லியன் கணக்கு ஷார்ட்ஸ் எல்லாம் போயிருக்கு. அது என்ன சார்ந்து மட்டுமே தான் இருக்குது. அதனால் அவங்க சைட்லேருந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் எனக்கு வரல, வரவும் வேணாம். அவங்க ரூட்டில் கரெக்டாக இருக்காங்க. எனக்கு என்ன கஷ்டம்னா, எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க கூட இதை புரிஞ்சுக்கிறேன். சரி இதான் ஆச்சு அப்படின்னு சொல்கிறேன். கொஞ்சம் ப்ரூஃப் இருந்தாலும் கொஞ்சம் பேச முடியும் அப்படின்னு சொன்னேன். எனக்கு வந்து அது உயிர் நண்பனாக இருந்தாலும் ப்ரூஃப் வச்சு தான் வீடியோக்காக பேசுவான் போல அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுலேயே தெரிஞ்சுட்டேன் எல்லாரும் எப்படி பட்டவங்க தேவைக்கு பேசுவாங்க, தேவை முடிஞ்சாங்க. சில பேர்லாம் என்ன ஏது என்னன்னு கூட என்கிட்ட கேட்கல. அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவங்கெல்லாம் நான் ரொம்ப பண்ணியிருக்கேன். அதனால தான் ஒரு ஏங்கர் வேறு ஒன்றும் இல்லை. ப்ரூஃபெல்லாம் என்கிட்ட எதுவும் இல்லை. இருந்தாலும் அதையும் போட்டு கோடிக்கணக்காக சம்பாதிக்கணும், கோடிக்கணக்காக சம்பாதிக்க தெரியாது. அவ்வளோதான். இந்த வீடியோவில் நான் வேறு நிறையா சொல்லணும்னு நினச்சேன். எனக்கு பட் சில விஷயம் பேசணுமா பேசக்கூடாதான்னு தெரியல. ஓகே, நல்லா தான் இருக்கேன். வேறு எதுவும் எனக்கு சொல்லிக்க தெரில. நான் நல்லா இருக்கேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேறு எதுவும் தப்பாக இதுமாரி வேறு யாருக்கு நடந்தாலும் அவங்கள போய் ஒரு இடத்துல கஷ்டப்படுத்தாது. இவங்களுக்கு நடக்கிறப்ப தான் இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஓகே.